ஹாய் அன்பர்கள் எல்லாருக்குமே இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் அமைஞ்சிருக்குன்னு நம்பிக்கிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு நிச்சயமாக திருப்பம் தரும் செவ்வாயா அற்புதம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதோ உங்கள் சாயப்பா பேச்சை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்குங்க. நாளைக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் உங்களுக்கானது நடக்க தான் போகுது. உன் சாயப்பா உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை தான் தரப்போகிறேன். எல்லாருடைய பிரச்சனையும் நிச்சயமாக சரியாக போகுது. என் பிள்ளைகளினுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறேன். பண உதவி இல்லாதவங்களுக்கு பண உதவி கிடைக்க போகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நம்பிக்கையோடு இருங்க. உன் சாயப்பா நல்ல பலனை கொடுக்க போகிறேன். உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைஞ்சிருக்க போகுது. உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லது ஒரு நிலைமை தான் நடக்க போகுது. உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இனி உன்னோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே தொலைய போகுது. கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது. எதற்கும் கலங்காதீங்க, காத்துக்கிட்டுருங்க. ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம் தான் உங்களுக்கு. நீ என்கிட்ட செஞ்ச பிரார்த்தனைக்கு நான் செய்கிற கைமாறே இதுதான். அதனால் உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிமையாக வாழ தொடங்குங்க. வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய செயல்கள் சொல்கள் இப்படி எல்லாமே வலுப்பெறும். அதாவது எங்குமே எடுபடும். வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே பெறத்தான் போகிறீங்க. என்னைக்கு உனக்கு நிம்மதி தான், உள்ள மகிழ்ச்சி பெறும். எதையுமே சரியாக பயன்படுத்திக்கோங்க. உன்னை பார்த்து கரை சேர்க்கிறது என்னுடைய முழுமையான பொறுப்பு. அதுதான். தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க. உனக்கான இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. பலனை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. சாயப்பா உன்னை நிச்சயமாக வெற்றி பாதையில் கொண்டு போவேன். நாணயத்துக்கு எப்படி தலை வால்னு ரெண்டு பக்கம் இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் துக்கம் அப்படின்னு ரெண்டு பக்கங்கள் இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் ஒரே பாதையில் போகவே முடியாது. வாழ்க்கை எப்படி அந்த மாதிரி தான். ரோடு எப்படி கரடு முரடாக இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் கரடு முரடாக இருக்கும். எப்பயுமே ரோஜா மெத்தை போல் இருக்காது. அதனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நம்ம தான் வாழணும். உன்னை வெற்றி பாதைக்கு நான் கொண்டு செல்வேன். ஆனால் அதற்கான உண்டான நம்மளுடைய எல்லா கர்ம வினைகளையும் நம்ம தான் அனுபவிச்சாகணும். அதை நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதற்கான மன வலிமையாக நான் நிச்சயமாக தருவேன். ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும். உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலமாக நிச்சயமாக அனுப்பி வைப்பேன். சந்தோஷமாக வாங்கிக்கோ. அது திருப்பம் தரும் செவ்வாயில் நிச்சயமாக நடக்கும். ஆபத்திலிருந்து காக்கிறதுக்கு நான் இருக்கேன். கண்ணீர் கவலை எல்லாம் இனி உனக்கு வரவே வராது. வழி தெரியாத பாதையில் நீ போனாலும் உனக்கு வழிகாட்டியாக நான் வருவேன். மனசில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிடும். என் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க நான் எப்பயுமே அவங்கள கைவிட மாட்டேன். என்னுடைய வாக்கும் என்றைக்கும் பொய்யாகாது. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவ. படைச்சவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் அப்படின்னு. அதனால் எதற்கும் தளராதீங்க. ஒவ்வொரு விடியலும் உன்னை உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நீ வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ உனக்கு முன்னாடி நான் உன்னுடைய வாசலில் வந்து இருப்பேன். உன்னுடைய வீட்டுக்கு பாதுகாவலனா நான் என்றைக்குமே இருப்பேன். நீ வெளியில் செல்கிறப்போ உன்னை வழி அனுப்பிட்டு உனக்கு துணையாக வர்றதும் உன் குரலுக்கு பதில் கொடுக்கறதும் எல்லாமே சகலமும் உன் சாயப்பா தான். உன் சாயப்பா மட்டும்தான். வேண்டுதல் தாமதமாக நீ நடக்காது. அதை நான் பார்த்துக்கிறேன். இதற்காகவும் கலங்காதீங்க. உனக்காக உதவி செய்ய நான் கிளம்பிட்டேன். நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோ. இல்லாதவங்க ஒருத்தவங்க உன்னை தேடி ஒரு பொருளோ இல்லை சாதமோ இல்லை சாப்பாடோ கேட்டால் தவிர்க்காம உன்னுடைய சக்திக்கு முடிஞ்ச அளவு கொடு. 1000 ஜென்மங்களினுடைய புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்றத விட அவ்வளவு கஷ்டத்துலையும் யாரையும் கஷ்டப்படுத்தலை அப்படின்றதே உன்னுடைய தன்னம்பிக்கையினுடைய வெற்றி தான். நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத்தர்றாங்க. இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற பாடம் தான். நம்பு, தப்பில்லை.
ஆனால் யாரையுமே ஒரு அளவுக்கு மேலே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏமாற்றங்களை தாங்குகிற சக்தி அவங்களுக்கு இருக்காது. துரோகிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது யாருன்னு தெரியுமா? துரோகத்தை செஞ்சுட்டு அந்த குற்ற உணர்வு எதுவுமே இல்லாமல் போல் அவங்க தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சிலர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுறத விட சிரிச்சிட்டு செல்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உன்னுடைய மௌனத்தை பார்த்து சில பேர் திமிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது திமிரு இல்லை, உனக்குள்ளே இருக்கிற வலி. அவங்களால அதை புரிஞ்சுக்கிட முடியல. அதனால் எதுக்காகவும் கலங்காதீங்க. அவங்க சீக்கிரமாக நிச்சயமாக உன் பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தை புரிய வைப்பேன் நான். மரியாதை இல்லாத இடத்துல நின்று கூட பேசாதீங்க. எல்லா உறவுகளும் கண்ணாடி போல தான். உடையாத வரைக்கும் ஒரு முகம், அதுவே அது உடஞ்சிட்டா பல முகம். நீ யாருக்கும் கெடுதல் செய்யலை, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உண்மையை மட்டும் பேசிப்பாரு, குணத்தால் கிடைக்கிற புகழ் உனக்கு கிடைச்சி மகிழ்ச்சி பெறுவ. நான் என்றைக்குமே உனக்கு துணையாக தான் நிற்பேன். நம்பிக்கையோட உன்னுடைய கடமைகளை செய். வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்திருக்கிற. உன் மனசில் உள்ள துயரங்கள் ரொம்ப சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகுது. வாழ்க்கை அப்படின்றது நெடுந்தூர பயணம். யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையை செஞ்சுடு. யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவங்களுக்கு இன்பத்தையே கொடுங்க. யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவங்களுக்கு நல்லதே செஞ்சுடு. வாழ்க்கையில் நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உனக்கான நிம்மதி மகிழ்ச்சி எல்லாத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி, நீ எப்போ நல்லது மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன்னுடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக நிச்சயமாக மாறும். நான் உன் சாயப்பா சொல்கிறது போல் நடந்துக்கிட்டேன்னா நிச்சயமாக நாளைக்கு இந்த திருப்பம் தரும் செவ்வாயில் நல்லது நடக்கும். உன்னை காக்க நான் இருக்கிறேன். நிச்சயமாக இந்த மாற்றம் திருப்பு முனையாக இருக்கும், வெளிச்சத்தை தரும். நீ காத்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம் நன்மையாக நடக்க போகுது. நீ இது வரைக்கும் நீ எதை எதிர்பார்த்தியோ அது எல்லாமே நடக்க போகுது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சர்வசத்தியமாக துன்பம் இருக்காது. சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடைய நிகழ்வாக தான் அது இருக்க போகுது. இந்த திருப்பம் தரும் செவ்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் பொன்மயமாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு தூங்கு, சந்தோஷத்தோடு தூங்கு. இந்த நாளை எனக்கு கொடுத்தது நன்றி சாயப்பா அப்படின்னு சாயப்பாக்கு நன்றி கூறிட்டு தூங்கு. நாளைக்கு கண் முழிக்கிறப்போ உனக்கான அந்த அற்புதம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரதான் போகுது. யார் மூலமாவது வந்து அசரீரியாக உனக்கு அந்த வாக்கையும் கொடுப்பேன், நடத்தியும் தருவேன். நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.